ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கா சிலவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? ரோஹினிக்கு வந்து சிட்டி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், என்ன வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி முத்துவோட வண்டி சாவி எனக்கு ஒரு 15 நிமிஷம் வேணும், அவனை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி நிறையா பிரச்சனையில் இருக்கேன், நீங்கள் என்னை இன்னும் பிரச்சனையில் இழுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்லிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், இப்போ கூட நீங்கள் சொன்ன அவனை வெளியூருக்கு அனுப்பிச்சு இப்போ அவன் திருப்பி வந்துட்டான், அவன் என்னையும் மிரட்டுறான், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா நானும் அவனை நல்லா இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறா. அதுக்கப்புறமா திருப்பி பேசுறதுக்காக, அந்த வீட்டு விஷயமா பேசுறதுக்காக முருகன் வராங்க. காசு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு அண்ணா வருவாங்க, அவங்க கையில் நான் கொடுக்க, அவர் தான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. நீங்கள் வாங்க, நான் வந்து நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இவங்க 2 பேர் கதிரவும் பொண்டாட்டியும், இவன் காசு கொடுத்தோன்னா வாங்கிட்டு போயிடலாம், இவன் இன்னும் இழுத்தடிச்சிட்ருக்கானே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவும் பொண்டாட்டி வெளியே போகிறாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம முத்து மீனா வந்துடுறாங்க. வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நல்லா பார்த்து விசாரிக்கிறாங்க. நல்லாயிருக்கு வீடு, என்ன இது நல்லா விசாரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நல்லா பார்த்தாச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ரெடி கேஷை இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தியாடா அப்படின்னு. ஆமாம், நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது அப்படின்ட்டு. அப்புறமா கதிர் வந்துட்டோடனே மீனாவும் முத்தும் போனோடனே பார்த்துட்டு கதிர் வெளியே ஓடிடுறான். அப்படியே பின்னாடியே முத்து ஓடி போய் பிடிச்சி அடித்து அப்படியே சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த பின்னாடி வந்து கை 2 கட்டி போட்டு வர்றாங்க. என் அண்ணன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடுறதுனால இப்போ என் தம்பி பணத்தையும் நீ எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை என்ன பண்ணேன், சீக்கிரம் என் பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு, பணம்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லாமல் சொல்லுடா, நீ சொல்கிறியா, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன், உண்மையாப்பா பணம் எல்லாம் செலவாயிடுச்சுப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க கதிர். அதுக்குள்ளே போகிற நீ இப்படிலாம் கேட்டால் நீ உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் என் அண்ணன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் சார், 30 லட்ச ரூபா வீடு ஒருத்தவனுக்கு விற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டான்னு சொல்லி அவன் என் கண்ணில் பட்டுட்டான் சார், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த நேரம் மீனாவும் வித்யாவும் பேசிப்பாங்க. ஆமாம், ஆல்ரெடி ரோகிணி இவனை பார்த்து ஒரு நாள் ஹோட்டலில் துரத்திட்டு ஓடினா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது போகும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே முத்து வந்து ரோகிணிக்கும் மனோஜ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி அந்த பணம் திருட்டு போனவன் இங்கே தான் இருக்கிறான், நான் பார்த்துட்டேன், பிடிச்சி வச்சுருக்கேன், நீ வா லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கோன்னே ரோகிணியும் அங்கே வந்துடுவாங்க, போலீஸும் அங்கே வந்துடுவாங்க. ரோகிணி மனோஜ் பார்த்துட்டு போட்டு அவனை அடிப்பாங்க, என் பண்ண என்னடா பண்ண சீக்கிரம் கொடுடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ் வந்துடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்கள் மேலே தான் நான் கேஸ் போடுவேன், அவன் செத்துட்டானா நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்கன்னு உங்கள் மேலே தான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பணம்லாம் கிடச்சிருமாப்பா, அவனை அங்கே தான் பிடிச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சது என்ன நடந்துச்சு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ரோகிணி வந்து இவங்க தான் பெரிய சாகசம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க, அவனை பிடிச்சி நாமளே விசாரிச்சுருந்தா பணம் கிடச்சிருக்கும், போலீஸ்கிட்ட போய் போலீஸ் கோர்ட்டு அதெல்லாம் அடைஞ்சு எப்போ பணம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, இவங்க தான் தேவையில்ல வேலையெல்லாம் முந்திரி கொட்டை வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கோபமாக சொல்லிட்டுருப்பாங்க. இவங்களுக்கு பணம் தேடி நல்லது பண்ணி போய் நமக்கு என்ன பேர் வருது பாருங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வந்து அவங்க அப்பாகிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.